சித்தாரா கேரக்டர் வந்து அந்த மொட்டை மாடிலேருந்து கீழே வந்து ஒரு பப்ளிக் குழாயடியில் வந்து தண்ணி பிடிக்க வருவா. அப்போ வந்து கொஞ்சம் 5, 6 பொம்பளைங்க தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதில இவ வீட்டுக்கு கீழே இருக்கிற டெனன்ட் விஜய் சந்திரிகா அம்மா, அந்த ஒரு அம்மா ஒரு பிராமின்னு வச்சுக்கங்களேன். அந்த அம்மா வந்து மற்ற பொம்பளைங்கலாம் சித்தாரா பார்த்தோன்னே ஒரு மாரி பார்ப்பாங்க. அப்போ மகாபாரதத்தில வந்த பாஞ்சாலி மாரி இவ. பாஞ்சாலி வந்து 5 பேருக்கு ஒருத்தி பொண்டாட்டியா இருந்தா, இங்க ஒரு பொம்மனாட்டிலாம் 4 ஆம்பளைங்கள வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாரி ஒரு டயலாக். இந்த பாஞ்சாலின்ற வேர்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மியூட் பண்றாங்க. அதில கிட்டத்தட்ட அந்த சீன்ல ஒரு 5, 6 இடத்துல பாஞ்சாலின்ட்டு வரும். என்ன சார் இருக்கு பாஞ்சாலின்ற கேரக்டர் உண்மையிலே அதாவது மகாபாரதத்துல இன்னை வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கு. அது எல்லாரும் நிறைய கதைகள் இருக்கு, வழக்குல இருக்கு, பட்டிமன்றத்தில் பேசுறாங்க, எல்லாருமே அது பேசுறாங்களா சார்? பாஞ்சாலியில் என்ன தப்பு இருக்கு? அதை தானே அது மகாபாரதத்தில் இருக்கிற கதையை தானே அந்த எக்ஸாம்பிள சொல்றாங்க. என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, இல்லை அதை தூக்கிடணும், அது இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்றது, படம் ரிலீஸுக்காக சரி அந்த அதை ஒன்று மட்டும் மியூட் பண்ணேன். அப்புறம் சில கட்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி எல்லா படத்துக்கும் அதுக்கப்புறம் பூவே உனக்கா, சூரியவம்சம் எல்லா படத்துக்குமே கட்டு கொடுத்தாங்க.